ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் யூனிட் 1 மை பெட் அப்படின்னு சொல்கிற யூனிட் தான் பார்க்க போகிறோம். பெட்டுன்னு என்ன ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. பெட்னா செல்லப்பிராணி. நம்ம வீட்டில் வளர்ப்போம்ல, நாய், பூனை, லவ் பேர்ட்ஸ், இது மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குறது தான், வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகளை தான் பெட் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு மை நேம் இஸ் வள்ளி. திஸ் இஸ் மை பெட் சிட்டு. டு யூ ஹாவ் அ பெட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட மீனிங் என்னென்னு தெரிஞ்சுக்கோமா? இந்த பொண்ணு சொல்கிறாங்க, என் பேர் வள்ளி, திஸ் இஸ் மை பெட். அவள் வளர்க்குற செல்லப்பிராணி இதுவான், அதோட பேர் சிட்டுவான். டு யூ ஹாவ் அ பெட்? உங்கள் வீட்டில் பெட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? அடுத்து ஒரு ஹலோ சாங். ஹலோ சாங் பார்ப்போமா? குட் மார்னிங் டு யூ அண்ட் யூ லெட்ஸ் சே ஹலோ அஸ் லவ்லி அஸ் வி கேன். ஹலோ இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா லவுடாக ஹலோ சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் குட் மார்னிங் டு யூ அண்ட் யூ லெட்ஸ் சே ஹலோ அஸ் குயிக்லி அஸ் வி கேன். ஹலோ. ஆன் மை வே. ஆன் மை வேன என்னது? என்னோட பாதையில். ஆன் மை வேல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய், யூ ஆர் பிரிட்டி. வாட் இஸ் யுவர் நேம்? இந்த பொண்ணு இந்த ஃப்ளவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பார்க்க ப்ரிட்டியாக இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஃப்ளார் வந்து ரிப்ளை பண்ணுது, ஹாய், ஐ ஆம் டெய்ஸி. அந்த ஃப்ளார் பேர் என்னது? டெய்ஸி. ஹலோ டெய்ஸி, மை நேம் இஸ் சிட்டு. இந்த ஆட்டுக்குட்டி பேர் என்ன சொன்னாங்க? சிட்டு. அது டெய்ஸிட்ட தன்னை இன்ட்ரொடக்ஸ் பண்ணிக்கிறது. ஹாய், ஹலோ டெய்ஸி, மை நேம் இஸ் சிட்டுனா அதோட பேரை சொல்லி இன்ட்ரொடக்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், இவன் சொல்கிறான், ஐ ஆம் வள்ளி, வாட் இஸ் யுவர் நேம் அப்படி சொல்லி இதை பார்த்து கேட்குறாங்க. இது என்னட்டுப்பா உங்களுக்கு தெரியுமா? இது என்ன பிக்சர்னு பார்க்க தெரியுதா? பாருங்கள், ஐ ஆம் பட்டர்ஃப்ளை. அது என்னது? பட்டர்ஃப்ளை. நான் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த சிட்டு என்ன சொல்லுது தெரியுமா? ஹே, யூ ஆர் ஸோ கலர்ஃபுல். பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும்? கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, எல்லா கலரும் மிக்ஸாக இருக்கும்ல. அதுக்கு தான் சிட்டு சொல்லுது, நீ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க பார்க்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஹே, எ பியூட்டிஃபுல் ட்ரீ, லுக் அட் திஸ், இட் இஸ் பிக். அந்த ட்ரீயை பார்த்து சொல்கிறாங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகான ட்ரீயாக இருக்குது பாருங்கள், பிக்காகவும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த ட்ரீட்டை கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் நேம்? ட்ரீ ரிப்ளை பண்ணுது, ஐ ஆம் அ மேங்கோ ட்ரீ. அது என்ன ட்ரீ? மேங்கோ ட்ரீங்க. பாருங்கள், மேங்கோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் தெரியுதா? ஸோ அது சொல்லுது, நான் மேங்கோ ட்ரீ அப்படி சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்கள், வி ஆல் ஹாவ் அ நேம், வாட் இஸ் யுவர் நேம்? இப்போ பூனை வருதா, அவங்களோட பேர் என்ன அப்படி சொல்லி கேட்குது. உங்களுக்கு தெரியுதா இந்த பூனை பிக்சர்? உங்கள் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அல்ஃபபெட் ஜங்கிள். த ஆண்ட் இஸ் இன் இட் இஸ் ஹில். ஆண்ட் எங்கே இருக்குமா? அதோட ஹில்லில் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், த பியர் இஸ் இன் இட் இஸ் கேவ். பியர் எங்கே இருக்கும்? அதோட கேவ். கேவ்னு என்ன? குகை. அடுத்து பாருங்கள், த கட் இஸ் ஆன் த ட்ரீ. கேட் எங்கே இருக்கான்? ட்ரீக்கு மேலே இருக்கான். நெக்ஸ்ட் பாருங்கள், த டாக் இஸ் இன் இட் இஸ் ஹவுஸ். டாக் எங்கே இருக்கான்? அதோட ஹவுஸில் இருக்கான். அடுத்து பாருங்கள், த எலிஃபண்ட் இஸ் இன் த ஃபாரஸ்ட். எலிஃபண்ட் எங்கே இருக்கும்? சொல்லுங்கள். காட்டில். வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. எங்கே இருக்கும்? காட்டில் இருக்கும். எலிஃபண்ட் எங்கே இருந்துச்சா? காட்டில் இருந்துச்சா. நெக்ஸ்ட் பாருங்கள், த ஃபாக்ஸ் இஸ் இன் இட் இஸ் ஹோல். ஃபாக்ஸ் இருக்குமோ எங்கே இருக்குமோ அதோட ஹோலில் இருக்குமா. த கோட் இஸ் இன் த செட். எங்கே இருக்கும் கோட்டு? உங்கள் வீட்டில் ஆடு வளர்க்குறீங்களா? அதெல்லாம் எங்கே கட்டி வச்சுருப்பீங்க? ஷெட்டில் தானே. ஸோ த கோட் இஸ் இன் த ஷெட். அடுத்து பாருங்கள், த ஹார்ஸ் இஸ் இன் த ஃபார்ம். ஹார்ஸ் எங்கே இருக்குமோ அதோட ஃபார்மில், பண்ணையில் இருக்கும். அடுத்து பாருங்கள், த இப்ஸ் இஸ் இன் த லேக். இப்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு வகையான பறவை. அது எங்கே இருக்குமா? லேக்கில் இருக்குமா. ஓகேவா? புரிஞ்சா? அல்ஃபபெட்டில் இன்றைக்கி வந்து இந்த லெசனில் ஐ வரையே பார்த்துருக்கோம். ஐயில் ஒவ்வொன்றுக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏபிசி. Come little children, come to me, I will teach you ABC. Come little children, come to me, I will teach you ABC. ABC சாங் பாடலாமா? ABCDEFG
HIJK LMNOP ABCDEFG HIJK LMNOP LMNOP QRS LMNOP QRS UVWXYZ UVWXYZ இது மாதிரி ஏபிசிடியில் பாட்டு பாடி பார்த்து நீங்கள் அதை மைண்டில் எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரேஸ் த ஸ்ட்ரோக்ஸ். ட்ரேஸ் த ஸ்ட்ரோக்னா இந்த டாட் எல்லாம் ட்ரேஸ் பண்ண சொல்கிறாங்க. இது என்ன லைன் சொல்லுவாங்க? ஸ்லாண்டிங் லைன். இது என்ன லைன்? ஸ்லாண்டிங் லைன். இந்த ஸ்லாண்டிங் லைன் கீழேருந்து வருது, இப்படி கீழே வருதா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டிங் லைன் இப்படி மேலே கூடி போகுது. ஓகேவா? இதுவும் ஸ்லாண்டிங் லைன் தான், இதுவும் ஸ்லாண்டிங் லைன் தான். அப்போ இங்கே இருக்கிறதுக்கு பேர் ஸ்டாண்டிங் லைன். இதுக்கு என்ன பேர்? ஸ்டாண்டிங் லைன். இப்போ நேராக உங்களுக்கு ஒரு 4 லைன் நோட்டில் போட்டிருக்க மாதிரி போட்டிருக்காங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த டாட் தெரியுதா? இது வந்து என்ன லைன்னா ஸ்லீப்பிங் லைன். இது என்ன லைன்? ஸ்லீப்பிங் லைன். ஸ்லாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். சரியா? அடுத்து பாருங்கள், ட்ரேஸ் த கர்வ்ஸ். கேவ்ஸ்னால் இந்த வளைவு, இந்த வளைவை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ட்ரேஸ் த லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் A to I வரை கொடுத்துருக்காங்க, அதை ட்ரேஸ் பண்ணணும். அடுத்து ஸ்மால் லெட்டர் A to I வரை கொடுத்துருக்காங்க, அதையும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.